சுபஹானல்லாஹ், பாருங்க, ஒரு அதிசயம், ஒரு அற்புதம். நம்ம எல்லாம் நம்பிதான் ஆகணும் இல்ல, நம்பப்படக்கூடிய உண்மையான தகவல். இன்னைக்கு மக்கா மதீனா இருக்குது. உலகத்துல 4 மதஹபை பின்தொடர்ந்து 4 புறங்களிலும் என்ன செய்யப்படுது, வழி நடக்கப்படுது. கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு தஆலா எந்த மதஹபை உயர்த்துவதற்காக வேண்டி தான் கொண்ட ஷாஃபி மதஹபிலிருந்து ஹம்பலி மதஹபுக்கு மாறினார்களோ அத்தகைய ஹம்பலி மதஹபின் பிரகாரம் தான் இன்றைய இந்த சந்தர்ப்பத்தில் மக்காவிலும் மதீனாவிலும் ஹரம் ஷரீப் கஅபத்துல்லாவிலும் மஸ்ஜிது நபவி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பள்ளி வாசல்களிலும் தொழுகை வைக்கப்படுது. அங்க தொழுகை வைக்கப்படுதுன்னு எந்த மதஹபுல தான்? ஹம்பலி மதஹபுல. எவ்வளவு பெரிய அல்லாஹ்வுடைய மகத்தானதொரு ஒரு அற்புதம். அல்லாஹு அக்பர். இது மாதிரி கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு தஆலா என்ன செஞ்சிருக்கிறாங்க, எத்தனையோ விஷயங்கள். மார்க்க சட்ட திட்டங்கள் எல்லாம் சும்மா சாதாரணப்பட்டவங்க அல்ல, மிகப்பெரிய ஆழிம் பெருமானார். ஒரு சமயம் என்ன செய்து, ஒரு செய்தியை சொல்லி முடிச்சுக்கிறேன். ஒரு சமயம் பக்தாத் மாநகரத்தில் இருக்கக்கூடிய ஆலிம்களுக்கு எல்லாம் சவால் விடக்கூடிய ஒரு சட்ட கேள்வி என்ன செய்து வருது. என்ன அப்படின்னு சொன்னா, பக்தாத் மாநகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆளுநர் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, தன்னுடைய மனைவி இடத்துல இப்படி சொல்றாங்க, உலகத்துல யாருமே செய்யாத தருணத்துல நான் ஒரு நன்மை செய்யணும், அப்படி நான் செய்ய முடியல எனக்கு அப்படின்னு சொன்னா, நீ மன விடுதலை, அதாவது ஒன்ன நான் தலாக் போட்டுட்டேன் அர்த்தம் அப்படின்னு என்ன செய்யறாரு, இப்படி ஒரு சத்தியம் செய்யறாரு. அப்படின்னா செய்யக்கூடாது. இப்படி அவருக்கு ஒரு எண்ணம், உலகத்துல யாருமே அந்த அமலை செய்யக்கூடாத தருணத்துல, யாருமே செய்யாத அந்த நிலையில தான் மட்டும் அந்த அமலை செய்யணும். அப்படி செய்யல அப்படின்னு சொன்னா ஒன்ன நான் தலாக்கு விட்டுட்டேன். இப்படி ஏடாபடமா என்ன செய்யறாரு, ஒரு சத்தியம் செஞ்சுட்டா இது அங்க இருக்கக்கூடிய உலமாக்கள் அப்புறம் செஞ்சதுக்கு முன்னாடி தான் வருத்தப்படுறாரு. ஆஹா, யாருமே செய்ய முடியாத சந்தர்ப்பத்துல நம்ம ஒரு அமல் செய்யறத என்ன, நம்ம தொழுவதா எல்லாம் தொழுதுகிட்டு இருப்பாங்க, நம்ம நோம்பு வச்சா எல்லா பக்கத்துலயும் எல்லா உலகத்துல எல்லாமே நோம்பு வச்சுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம என்ன செஞ்சாலும் யாராவது ஒருத்தவங்க எதையாவது செஞ்சுக்கிட்டு தானே இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் வருத்தப்பட்டு தன்னுடைய மனைவியை பிரியறதுக்கு மனசு இல்லாம இருக்கக்கூடிய ஆலிம்சாக்கள்கிட்ட போட்டு என்ன செய்யறாங்க, விசாரிச்சு யாருக்குமே புலப்பட மாட்டேங்குது. என்ன அமல் செஞ்சாலும் யாராவது செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. உன் மனைவி உன்னை விட்டு தலாக்காகத்தான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு என்ன செய்யறாங்க, எல்லாம் முடிவு பண்றாங்க. அந்த தருணத்துல கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு தஆலா நிசாமியா பல்கலைக்கழகத்துல பக்தாத் மாநகரத்துல படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா அவர்களுடைய அறிவாற்றல, அவர்களுடைய உஸ்தாதுமார்கள் என்ன செஞ்சிருந்தாங்க, விலகி இருந்தாங்க. மாணவருடைய விஷயத்தை ஆசிரியர்கள் வரைக்கும் இருப்பாங்க இல்லையா, அப்போ இவங்க எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க அவங்க தலாக்கத்தான் அப்படிங்கிறது. இருந்த போதில் இந்த உஸ்தாதுமார்களுக்கு ஒரு எண்ணம், அறிவாற்றல்ல சிறந்த கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அவங்கள கூப்பிட்டு நம்ம ஒரு ஆலோசனை செய்வோம் அப்படின்னு என்ன செய்யறாங்க, முடிவு பண்றாங்க. மாணவராக இருக்கக்கூடிய கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அவங்களை அழைச்சி இந்த செய்திகளை எல்லாம் சொல்றாங்க. சொல்லும் பொழுது பொறுமையா கேட்டுட்டு என்ன செய்யறாங்க, முதல்ல கண்டிக்கிறாங்க, இப்படியெல்லாம் நம்ம மார்க்கத்துல செய்யக்கூடாது. மனைவியை பார்த்து இப்படியெல்லாம் ஏடாகூடமான வார்த்தைகள்லாம் என்ன, நம்மள அதிகமா இன்னைக்கு பேசுற விஷயங்கள்னாலே அப்படிதான், உங்க அம்மா வீட்டுக்கு போ, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இல்லை, ஒரு சின்ன சண்டை வந்துட்டா கூட தலாக் அப்படின்ட்டு அல்லாஹ் ஆகுமாக்கிய விஷயத்திலேயே அல்லாஹ்வுடைய அர்ஷை நடுங்க செய்யக்கூடிய ஒரு காரியம் தலாக். தலாக்குன்னு ஒரு சப்தம் வருது அப்படின்னு சொன்னா அந்த சப்தத்தினால எது நடக்குது, அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடக்குது. அல்லாஹ் ஆகுமாக்கித்தான் வச்சிருக்கிறான். ஆனா இன்றைக்கு காரணக்காரியம் இல்லாமல்லாம் தலாக்கு நடந்துருக்கு. போனுனால எத்தனையோ தலாக்கு நடந்துகிட்டு இருக்கு. அல்லாஹ் மன்னிச்சு பாதுகாக்க. இப்போ இந்த தருணத்துல என்ன செய்யறாங்க, கண்டிக்கிறாங்க. கண்டிச்சதோடு மட்டும் இல்லாம சுருக்கமா சொல்லி முடிச்சிருக்கிறது தான். அப்போ கண்டிச்சதோடு மட்டும் இல்லாம ஒரு செய்தியை சொல்றாங்க, உலகத்துல யாருமே செய்யாத தருணத்துல ஒரு அமல் செய்யணுமா, இவங்களை அழைச்சிக்கிட்டு, இந்த ஆளுநரை அழைச்சிக்கிட்டு என்ன செய்யுங்க, அதிபர் தானே, அழைச்சிக்கிட்டு மக்கா நகருக்கு போங்க, காபாவுக்கு போங்க. காபாவில் போய் இந்த விஷயத்தை அங்க உள்ள அதிகாரிகளை எடுத்து சொல்லி அங்க தவாப் செய்வாங்க இல்லையா, அந்த தவாப் செய்யக்கூடிய அத்துணை மனிதர்களையும் தவாப் செய்யாம பிடிச்சு வச்சுக்கிட்டு இவங்களை மட்டும் என்ன செய்ய சொல்லுங்க, தவாப் செய்ய சொல்லுங்க. இந்த விஷயம் எங்க மட்டும்தான் இருக்கும், காபாவில மட்டும்தான். தவாப் பேர் எங்க சுத்தனால தவாப் ஆகுமா? ஒருபோதும் ஆகாது. அப்போ அந்த தவாப் சுத்தக்கூடிய அங்க இருக்கக்கூடிய அந்த மக்களை எல்லாம் சற்று பொறுமையாக, ஏன்னா இது ரொம்ப முக்கியமான தலாக்கினுடைய விஷயத்துல நெருக்கி வந்திருக்கக்கூடிய ரொம்ப பயங்கரமான காரியமா, அப்படியெல்லாம் அந்த காலகட்டத்தில் பயந்தாங்க அல்லாஹ்வை. ஆனா இன்றைக்கு தலாக்குக்காக வேண்டி போகக்கூடிய நபர்களும் பயப்படுறதில்லை, யாரு, அல்லாஹ்வை. அதை சொல்லக்கூடிய மக்களும் பயப்படுறதில்லை, யாரு, அல்லாஹ்வை.
அதனுடைய அச்சம் இல்லாம தலாக்குன்னு இன்னைக்கு அன்னைக்கு எப்படி பயந்துருக்கிறாங்க பாருங்க. எல்லா மக்களையும் கொஞ்சம் ஒதுங்கி நிக்க சொல்லி வெயிட் பண்ண சொல்லிட்டு இவங்கள மட்டும் என்ன செய்ய சொல்லுங்க, காபாவை வலம் வர சொல்லுங்க. அப்படி செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா இவங்க அந்த நல்லறம் செய்யக்கூடிய தருணத்துல உலகத்துல வேற யாரும் என்ன செய்ய முடியாது, அந்த நல்லறத்தை செய்ய முடியாது அப்படின்னு அழகிய முறையில இதுக்கு என்ன செய்யறாங்க, மௌத்துலாரம் ரலியல்லாஹு தீர்வு வழி சொல்றாங்க. இந்த தீர்வின் பிரகாரமே செய்யப்பட்டு அந்த தலாக்குடைய விஷயம் நிகழாம என்ன செய்யப்படுது, தடுக்கப்படுது. பெரும் கொண்டு ஆபத்து என்ன செய்யப்படுது, ஆபத்தை விட்டும் அந்த அதிபரும் அந்த ஆளுநரும் அவருடைய மனைவியும் என்ன செய்யறாங்க, பாதுகாக்கப்படுறாங்க. இப்படி தன்னுடைய வாழ்வில் அத்துணை நிலைமைகளிலும் அத்துணை காரியங்களுக்கும் நல்லதொரு வழிகாட்டி நம்ம எல்லாம் வழி நடத்தக்கூடிய அளவுக்கும் நம்ம எல்லாம் வழி நடத்தி செல்லக்கூடிய மிகப்பெரிய குருநாதர், நம்மளுடைய ஆசிரியர், நம்மளுடைய ஆசான், எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். மௌதுலாலம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி பேசுவதற்கும் கேட்பதற்கும் நேரம் நமக்கு கொடுத்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய பெருங்குண்ட நசீபு. இந்த பாக்கியத்திற்கு வல்லோன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தியவனாக எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.